கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 83வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 83:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம். கடல் நம் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் நம் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை காண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் ஆறும். கடலினை காண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா அம் கிருபை தந்தாலே போதும். பிளவோண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணி என் முன்னே தீபமாய் வாரோம். பாரினில் காரீருள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணி என் முன்னே தீபமாய் வாரோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்கோரும் பேச ஏனோ இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்கோரும் பேச என்னோ இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரிசேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நாங்கோராம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரிசேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நாங்கோராம் நீரே. இயேசுவை நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கீதம் 83வது அதிகாரத்தை தியானிக்கப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனத்தை வாசிப்போம். வாசிமா. அப்ப எதிரிகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் அவங்க பிரச்சனை. அதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சேன். அவர் என்னெல்லாம் ஜெபிக்கிறாரோ ஆசாப், இது சொல்றது யாரு? ஆசாப். அந்த ஆசாப் சொல்றத ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றி காட்டினார்னு சொல்லி வரைச்சா உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த பிரச்சனை என்ன நான் காட்ட போறேன். அடுத்த பிரச்சனை என்ன? 12வது வசனத்தை வாசம். தேவனுடைய வாசஸ்தலத்தை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கிறோம். இந்த தேவனுடைய வாசஸ்தலம் அப்படின்னு நடக்குமா? தேவன் தெரிந்து கொண்ட இடம், அதுக்கு பேர் சியோன். அதை நாங்கள் செய்ய போறோம் எங்களுக்கு. உன் வீடு யார் வீடு? பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உட்காந்தா அப்படியா? உன் வீட்டே நீ விட மாட்டேன் பார்த்தியா? ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துடும். எப்பவுமேமா 25 வருஷமா ஆண்டவரோட கூட இருக்கேன். ரொம்ப எப்போ டென்ஷன் ஆகிறோம் நம்ம சொல்லிட்டா, நீ விற்கிறதுக்கு போனால் டென்ஷன் ஆகிடும். எங்கே போனால் கெட்ட கோவம் வந்துடும். என்ன கோவம் வந்துடும்? அவங்க வாழ்க்கையே அதுக்கப்புறம் மேலே வர முடியாது. அந்த அளவுக்கு ஏண்டா வாழ்கிறோன்னு ஆள்றதுக்கு விற்கிறதுக்கு போனால் கிடையாது. ரெண்டாவது இது. அப்போ இந்த பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆசாப் யாருமா? ஆசாப். ஆசாப் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுகிறார். 13, 14, 15 3 வசனம். என் தேவனே அவர்களே நான் யாருமா? அந்த தேவனுடைய வாசஸ்தலமாக உள்ள நாங்க எனக்கு சொந்தமாக்கணும் சொல்றார். அவங்கள புழுதிக்கும் சமமாக்கும் அப்படின்னு என்னது? டிஸ்ட்ராய். காத்துல ஏதாவது பறந்து அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இந்த வாசனம் போலவும் போலவும் அவர்களை தொடர்ந்து
பெருங்காற்றினாலே இதுதான் ஜெபம். ஸோ இதை நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை எடுத்துக்கிறோம். சங்கீதம் 132:13. சங்கீதம் 132:13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு. கர்த்தர் என்ன செய்றாரு? தெரிந்து கொள்றவன் என்னதுமா சொல்லுங்க. இப்ப நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாரு. நீ என்னன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். இங்க வரணும், வரலாம், வெளியில இருக்கலாம். சாய்ஸ் கம்பல்சரி கிடையாது. அப்ப அவர் யாரை தெரிந்து கொள்கிறான்னு செய்வது அது தமக்கு வாசஸ்தலம். வாசஸ்தலம் என்னதுதான்? இப்ப 2 கஸ்தூரிபாய் ரோடுங்கிறது எங்களுடைய வீடு. நாங்க வரக்கூடிய டாக்டர் சொல்லுவாங்க, 7 மணிக்கு உடனே வந்துருங்க, லேட் பண்ணிடாதீங்க. எதனால? வேற எங்கேயும் போயிடாதீங்க, இங்க வந்து வீடு கொஞ்சம் சேரு. புரியுதா? நான் எங்க வந்து இருக்கணும்? வீட்டுக்கு வரணும். அதனால ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துல 14 இது என்றென்றைக்கும் நான் என்றென்றைங்கிறது முக்கியமான ஒரு வார்த்தை தான். இந்த 2 கஸ்தூரிபாய் ரோடு வீட்டில் இந்த வீடை கட்டுறது எங்க அப்பா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க அப்பா அந்த வீடை விட்டுட்டு போவோம் நினைச்சுக்கிட்டே போறேன், இருப்போம் நினைச்சுக்கிட்டே போறேன். இருப்போம், நம்ம போக மாட்டோம், இது என் வீடு. ஆனா 90ல போயிட்டாரு. அதனால இருக்க முடியல. நம்ம என்றென்று இருக்க முடியாது. எங்க அது உன் வீடா இருந்தாலும் சரி, என் வீடு வந்து தங்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்றென்றும் நாம் தங்கும் இடம் எது? சியோன். சியோனை அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் எப்ப இருக்க போறாரு? என்றென்றும் இங்கே வாசம் பண்ணுவேன். அங்க அவர் வாசம் பண்ண விரும்புகிற இடத்துல தாத்தா என்ன சொல்றான்? நான் அதை எனக்கு சொந்தமாக மாற்றுவேங்கிறேன். அதனால ஆண்டவர் என்ன வருது? கோபம். சரி, சங்கீதம் 48:2. சங்கீதம் 48 அழகான இடமும் எஸ் சர்வ பூமி. 2வது வருஷம் நான் வாசிக்கிறேன். வட திசை உல்லசியம். வட திசைங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நீங்க மேப் பார்த்துருக்கீங்களா? மேப்ல ஒரு ஆரோ இப்படி போட்டு ஒரு கோடு போட்டு மேல வடக்கு இருக்கும். எப்படி இருக்கும்? வடக்கு எங்க இருக்கு? மேல. அதான் சியோன். எங்க இருக்கு? வடக்குற அபவ். வடக்கு திசையில சியோன் பர்வதம் வாடிப்போம் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. சர்வ பூமியின் மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்க நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்கும் என்ன ஆசை? நான் சொர்க்கத்துக்கு போகணும். என்ன ஆசை? எப்படி போகணும்? புரியுதா? ஒரு தடவை ஒரு பாப்பா இருந்தா பிளாஸ்டிக் போட்டுட்டு இருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உங்க ஊருக்கு எந்த ஊர்ல கேட்டான். அவன் ஏதோ ஒரு ஊரை சொல்றான். அந்த ஊருக்கு போறதுக்கு எப்படி போக? பஸ் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் சென்னை போற பஸ் இருக்கு. நல்லா அழகா இருக்கு, லைட்லாம் போட்டிருக்கான், பாட்டு போடுறான், உள்ள டிவி இருக்கு. நீ ஏறுவியா? ஏற மாட்டான். ஏன் ஏற மாட்டா? அவங்க ஊர் இல்லை. அவங்க ஊருக்கு போடுற பஸ் பழசா இருக்கும், பாட்டு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஆடோ டொங்கடோங்கன்னா. ஆனா அவங்க ஊருக்கு போய் சேரும். அதுபோல இங்க நம்ம ஆண்டவருடைய இடத்துக்கு போய் சேரணும். 3வது அதன் அரண்மனைகளின் தேவன். இப்ப என்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆள் இருக்காங்களோ அவங்க சோதனை நிறைய வருமாறாங்க. எல்லாரும் வந்து நீட்டுவாங்க, சார் எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா. எதனால? பணம் இருக்கு. ஒரு சிலர் உதவி செய்வாங்க, ஒரு சிலர் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அரண்மனைகளின் தேவன். அரண்மனையில என்ன நடக்குன்னா பிரச்சனைகள் வருது. அது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனம். சுற்றி உலாவி எண்ணுங்கள். எதனால உற்று பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சத்து எப்பவுமே இந்த சியோன்கிற ஒரு பர்வதத்தின் மேல ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். என்ன வந்துட்டு இருக்கும்? சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவரை பாதுகாப்பாங்க. இப்ப நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு இருந்த சோதனை வேற யாருக்கு இருக்காது. 2015 எனக்கு ஒரு பைபாஸ் ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நிறைய பேருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இவன் அவ்வளோதான் காலி. நம்ம கதிரேசன் தெரியுமாமா, ஹைதராபாத்ல, அவருக்கு ஒரு ஊழியக்காரர் ஃபோன் அடிச்சு சொல்றாரு, டாக்டருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? அவ்வளோதான். அவர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நான் கேட்டேன் யாரு சொன்னாங்கன்னா அவர் சொல்லிட்டாரு. நான் உடனே அதனால கூப்பிட்டு கேட்கேன், ஏன் ஒரு வேலை இல்லையா,
ஊர் ஊராக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். இல்லை ஜோம் பண்ணுறதுக்காக சொன்னேன். என்னது இப்போ ஜோம் பண்ணுறது கேட்டி அவ்வளோதான் போச்சு நீங்கன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக சத்துரு நிச்சயமா போராடிட்டு. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பாதுகாப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கணுமா? ஏசாயா 37வது அதிகாரம் 33வது வசனம், 37, 33. நுழைவதில்லை, அம்பு ஏது. அதனால தான் அங்கே பார்க்குறோம், அம்பு உள்ள விடப்பட மாட்டான். அந்தளவு நான் அனுசயம் பாதுகாப்பேன். அம்பு ஏவுவதில்லை, இல்லை, எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு சொன்னா அவர் அதை பாதுகாக்கிறார். ஏன்னா 35 வாசி இல்லை 34, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல். இதாம்மா இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு நமக்கு விரோதமாக எத்தனையோ யுத்தங்கள் வருது. சத்ரு சொல்லுவான், நான் எதை அழிச்சுவேன் என்ன சொல்லுவான்? இஸ்ரவேலை சீயோனை அழிச்சு தேவனுடைய வாசஸ்தலத்தை நான் சொந்தமாக போய் நோட் ஆஃப் போ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போக்க சொல்லிட்டோ வேமா போ. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏமா 2 பேர் கேட்டுக்கோமா. ஆண்டவர் ஒரு விசேஷமான பாதுகாப்பு இருக்கிறாரு. அதனாலதான் 35 என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நேரத்துக்கு ஆதரவு பண்ணேன்னு சொல்லி அர்த்தம். லட்சத்தி ஒரே தேவதை வந்து அழிச்சு போட்டாங்க. சரி, இது ஆண்டவர் கொடுக்குற ஒரு பாதுகாப்பு. இப்ப சீயோன் கோட்டைனா ஃபர்ஸ்ட் அது எப்ப வந்துச்சு நம்ம பார்க்கணும். சீயோன் கோட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோமா. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7வது. 2 சாமுவேல் 5, 7. ஆனாலும் பிடித்தான். சீயோன் கோட்டை மேல கேட்டுக்கோங்கம்மா. எருசலேம்ங்கிறது ஒரு நகரம். அங்க ஒரு கோட்டை இருக்குது, ஒரு மலை இருக்கு, அது சீயோன் மலை. அந்த சீயோன் மலையை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எதுக்காக தெரிந்து கொள்கிறார்? நான் இங்க இருப்பேன், இது என்னுடைய வாசஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்ப ஆனாலும் சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதுடைய நகரம் ஆயிடுச்சு. இப்ப பிரச்சனைய நம்ம பார்க்க போறோம். என்னன்றதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். 83வது சங்கீதத்துல என்ன ஆசா பாருங்க, வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12வது சங்கீதம் 83:12. தேவனுடைய வாசஸ்தலங்கள் எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொண்டு சொல்லுகிறார்களே, என் தேவனே அவர்களை சுழல் காற்று புழுதி. சுழல் காற்று புழுதிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்முடைய ஆண்டவருக்கு பல வல்லமைகள் இருக்கு, சொல்ல முடியாத வல்லமை இருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷல் வல்லமை நான் எத்தனையோ வல்லமையில ஸ்பெஷல் வல்லமை. நாகும் 1வது அதிகாரம் 3வது பக்கம் 1081. 1081 நாகும் 1 அதிகாரம் 3வது வசனம் 1, 3 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கு. சுழல் காற்றிலும் பெருங்காற்று. அப்ப சுழல் காற்று பெருங்காற்றுங்கிற 2 ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? பாதை. இப்ப அவரு நடந்து போறாரு, ஒரு நாய்க்குட்டி பக்கத்துல வர்ற மாதிரி அந்த சுழல் காற்று பக்கத்துல வந்து எது வருது? பெருங்காற்று. அப்படித்தான் அவர் கையில் இருக்கா? இது அவருடைய கரத்துல இருக்கு, அவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வசனம் வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்துதல் 7:1. 4 தூதர்கள் 4 டைரக்ஷன்ல வாசனம் 4 திசைகளும் அடியாதபடிக்கு. அப்ப அந்த 4 தூதர்களுடைய கண்ட்ரோல் எதை வச்சிட்டு இருக்காரு? ஆண்டவர் கண்ணை காட்டினா அது வரும். புரியுதா? இது ஆண்டோடைய கரத்தில் இருக்கிற ஸ்பெஷல் பவர். சரியா? இந்த காற்று யார் உண்டாக்குனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் நம்ம பார்ப்போம். ஆமோஸ்
4வது அதிகாரம் 13வது வசனம். பக்கம் 1066 1066 ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனம். மலைகளை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும். காற்றை சிருஷ்டிக்கிறார், கிரியேட்டர். இந்த காற்று இல்லைன்னு நம்மளால வாழ முடியாது, நினைச்ச முடியாது. ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஃபேன் போட்டா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஆனா இப்ப நான் சில காற்றுகளை காட்ட போறேன், நீங்க பயந்துருவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான காற்றுகள் இருக்கு. இந்த காற்றுகளை என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 147வது அதிகாரம் 18வது. சங்கீதம் 147:18. அவர் தமது வார்த்தையை அனுப்பி உருக பண்ணுகிறார் தமது காற்றை. ஏமா இது ஓம் காற்றுன்னு நீ சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இது ஏன் காற்றுங்கிறாரு. தமது காற்றை வீசும்படி செய்ய, அது அவருடைய காற்று. இந்த காற்று அவருடைய காற்றுனா இது எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஃபேன்ல இருக்குன்னு சொல்லாத. ஃபேன்ல இருக்கு. ஃபேன்ல ஏமா அந்த ஃபேன்ல இருந்து காற்று எப்படி மாறுது தெரியுமா உனக்கு? கரண்டா? ஏமா இந்த பாரு, இந்த பிளேடு வந்து இப்படி இருக்காது, லேஸ் அப்படி வளைஞ்சிருக்கு. இந்த காற்று இருக்காது, போட்டோன்னா அந்த சுத்தும் போது இதை அசைக்குது. அசைக்கிறதான் காற்று. புரியுதா? ஏற்கனவே காற்று இங்கே தான் இருக்கு, அது உள்ளது காற்று வராது. இந்த பிளேடை நேராக வச்சானா காற்று வராது. ட்ரிக் பண்ணி வச்சிருக்கிறான். ஏசாயா எரேமியா 10வது அதிகாரம் 13வது. 2 வசனம் ஒரே வசனம் தான். 10:13 கடைசியில் வாசிக்கிறேன். காற்றை தமது பண்டகசாலிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். இருக்கா? புறப்பட நல்லமா ஸ்டார்ட், ஏன்னா அது போயிடும். இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய வாசஸ்தலத்தை எங்களுக்கு சொந்தமா மாத்திடும் அப்படிங்கிறாங்க. யாருக்கு சொந்தமா மாத்திடுவோங்கிறாங்க? எங்களுக்கு. அது அப்ப ஆசாப் ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே பெருங்காற்று அனுப்புங்கிறார். அப்ப பெருங்காற்றுனா அவர் தான் கிரியேட்டர். அந்த பெருங்காற்று அவருடைய பண்டகசாலை என்னதுதான் கோடவுன். இதை ஒரு பக்கம் கையில வச்சுட்டு இதே மாதிரி ஒரு வருஷம், ஆனா சின்ன வித்தியாசம் இருக்கு. இதே எரேமியா 51:16. என்ன வித்தியாசம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 51:16 கடைசியில் காற்றை தமது பண்டகசாலிலிருந்து ஏவி விடுகிறார். என்ன இங்க என்ன செய்யறாரு? புறப்பட பண்ணுகிறார். புறப்படுறதுக்கும் ஏவி விடுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஏவிடனா ஒரு நாய் இருக்கும், உஷ் அப்படின்னு சொன்னான், அதுக்கு என்ன செய்யும்? வாவ பிடிச்சி கடிச்சு தொங்க விட்டுட்டு வந்துடும். அது ஏன்னா எஜமா என்ன செய்யறாரு? ஏவி விடுறாரு. அதுபோல ஆண்டவர் என்ன செய்யறாரு? காட்டுற அவருடைய பண்டகசாலை கோடன்ல வச்சுட்டு உஷ்ங்கிறாரு. உசுனுடனே அது என்ன செய்யும்? நம்ம பார்க்கணும். உசுனுடனே அது என்ன செய்யும்? திரும்ப வாசனத்தை திரும்ப வாசிக்கிறோம். நாகும் 1:3 பக்கம் 1081. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும். சரி, இப்ப இவ்வளவு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப அந்த ஒரு காற்றை பத்தி நான் சொல்ல போறேன். ஹரிகேன், HURRICAN, ஹரிகேன் அப்படின்னு. ஹரிகேன் ஆனது புயல். அங்கெல்லாம் கிடையாது. இரண்டாவது இன்னொரு காற்று டொராண்டோஸ். TORADOES. இரண்டுமே பெரிய சுழல் காற்று. இந்த காற்று இதுவரை 19 தடவை அமெரிக்கா வச்சு. எத்தனை தடவை? 19 தடவை. இப்ப இதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு. இப்ப இந்த காற்றுக்கு என்ன ஸ்பீடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ஜென்ட்லா இருக்கும், ஒரு ஸ்பீடே இருக்காது. ஆஃப்னா நின்று காற்று. ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா, 78 மைல் பெர் ஹவர். ஒரு மைலுக்கு 78 கிலோமீட்டர் போற ஒரு காற்று. அதாவது 78 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த காற்று அடிச்சிச்சுன்னா, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற மேல இருக்கிற கூரை நம்ம அவங்களாம் எப்படி இந்த மாதிரி ஷெட் போட்டுக்கோம், அது அடிச்சு பறந்துடும். இதுல 78. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீட்ல வந்தானா அப்படித்தான் போகும். இது எப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2024
உலகத்திலேயே பெரிய டொராண்டோங்கிற ஒரு காற்று வந்துச்சு. ரெண்டாவது ஸ்பீடு சொல்றேன், 97, முதல் 78 சொன்னேன், ரெண்டாவது 97 மைல் ஸ்பீட். இந்த ஸ்பீட்ல வரும்போது என்ன செய்யணும்னா போஸ்ட் எல்லாம் அது தெரியும், எலக்ட்ரிசிட்டி போஸ்ட். இப்ப இந்த வசனத்துல காத்தா வாசிச்சீங்கன்னா இங்க ஒரு வார்த்தை எழுதுறாரு, 14 வசனம் பாருங்க. நெருப்பு காட்டை கொளுத்துவது அக்னி ஜுவாலைகள் மை. அப்ப இங்க ஒரு புயல்னால என்ன வருது, அக்னி வருது. அது எப்படி மாறும், போஸ்டர் வெட்டி, போஸ்டர் இப்படி இருந்தா கரண்ட் வரும், அடிச்சு கீழே விழும்போது என்ன ஆகும், ஸ்பாட் தீ வரும். வருவாங்க அந்த தீ தான் இங்க சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய கோபம் யார் மேல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனம், தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டி. அப்ப அவங்க மேல ஆண்டவர் டொராண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு காற்று. சரி, அடுத்த ஸ்பீடை சொல்றேன். முதல் 78 கிலோ மைல்ஸ் பெர் 97, அடுத்து 111 மைல் பெர் அவர் ஸ்பீட்ல காற்று அடிக்கும் போது அந்த இப்போ சப்போஸ் இப்படி தான் வீட்டுக்கு வச்சுக்கோங்க, கதவு அடிச்சு பிடிச்சிட்டு போயிடும். கதவு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கல், ஏன்னா அது எப்படி இருக்கும், இப்படி சுற்றிட்டு வரும். எப்படி வரும், அப்படி சுற்றி 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 என்ன செய்யும், மேலே போயிட்டு இருக்கும். அப்படி சுற்றி சுற்றி வர்ற இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எத்தனையோ கல் மண் எல்லாத்தையும் என்ன செய்யும், அடிச்சு கொண்டு போகும். அது மட்டும் கிடையாது, அதுக்கும் கூட வந்து இந்த காரெல்லாம் அப்படி பறந்து போகும். சரியா, ரைட். இப்ப ஒரு இடத்துல கடல் ஓரமா இருக்கிற ஒரு இடம், அதுக்கு பேர் என்ன, பனாமா சிட்டி, BANAMA, பனாமா சிட்டி. இங்க ஒரு புயல் தாக்கும். புயல் தாக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 1 மணி நேரத்துல 6 அடி உயரம். 6 அடி உயரம் எவ்வளவு இருக்குமா, என்னை விட கூட, என்னை விட நான் 5 அடி, எனக்கு மேல 5 அடி தண்ணி வருது. அப்ப நான் என்ன செய்வேன், மாடிக்கு போயிடுவேன், நாளைக்கு முங்குறேன், எங்க போயிருவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா மாடியில் உள்ள அடிச்சு போயிருக்கு, மாடியில் அடிச்சு போய் எனக்கு என்ன ஆகும், பாதம். ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைட் 9 அடி உயரத்துக்கு வரும். எவ்வளவு, அந்த 9 அடி உயரத்துக்கு வரும்போது நீங்க வெளியவும் போக முடியாது, உள்ளே. அப்ப தேவனுடைய கோபம் வரும்போது கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் அனுப்பிச்சது உள்ள வந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2023 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங், அதாவது இங்க நம்ம பார்க்கறோம் பாத்தீங்களா, சுழல் காற்று இருக்கா, சுழல் காற்று. இந்த சுழல் காற்று எப்படி இருக்கும் அவங்க சொல்றாங்க, மேல வானம் கீழே பூமி இருக்கு, ஒரு பனல் மாதிரி இருக்கணும். முன்னாடி தெரியுங்க எப்படி இவ்வளவு பெருசா இருக்கும், கீழே இப்படி டாப் ஆகிடும். அது எப்படி சுற்றும், சர்றன்னு சுற்றும் போது என்ன நடக்கும்னா கீழே என்னென்ன இருக்கோ அது அப்படி நடக்கும். அது நீ இருந்தாலும் சரி, ஒரு வீடு இருந்தாலும் சரி, உனக்கு என்னென்ன இருக்கோ அதுக்குள்ள சுற்றிட்டு என்ன ஆகிடும், சுற்றி சுற்றி நீ எங்கே போன உனக்கு எந்த யாருக்கும் தெரியும், எங்கேயோ போய் கிடப்போம். இது பேர் தான். இது ஆரம்பிக்கும் போது அந்த பனல் எப்படி ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா 85 மைல் பர் ஹவர் ஸ்பீட்ல சுற்றும். எத்தனை, 85. அது 3 பிரான்ச்சா மாறும். இங்க இருக்குது, இங்க இங்க. அப்ப என்ன ஆகும், அழிவு. அதனாலதான் அவர் சொல்றது அந்த இன்னைக்கு செய்து காட்டுறாரு. எப்படி செய்யறாரு, சுழல் காற்று. இப்ப இவங்க வாழ்ந்த காலத்துல இந்த சுழல் காற்றுலாம் கிடையாது. அப்ப ஆசாப் பிராக்கெட்டை பார்த்துக்காங்க, ஆசாப் கண்களில் பார்க்கிறாரு, தீர்க்க தரிசனம் பார்க்கிறாரு. எந்த காலத்தை பார்க்கிறாரு, இன்னைக்கு நடக்கிற காலத்தை. இன்னைக்கு நடக்கிற காலத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 3000 வருஷம், ஏன்னா இப்ப 2000 வருஷம் ஆச்சு, எழுதப்பட்டது 1000 வருஷம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்களால பார்க்கிறாரு. சரி, இப்ப அடுத்து பாருங்க, ஒரு 40 அடி தூரத்துல இருக்கிறது எல்லாமே தூரம். இப்ப இங்க இருந்து சுத்துது பாத்தீங்களா, 40 அடி அகலம் சொல்றாங்க. அதுக்குள்ள இருக்கு எதுவுமே தடுப்பு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி தான் தப்பிச்சுடுவாங்க. இது மரம் வந்து கட்டையா வந்து இருந்தது, ஒரு அடி அடிக்கும். அடுத்த அந்த ஸ்பீடு 150 பெர் மைல் போகும். அந்த 150 பெர் மைல்ல ஒரு கார் சொன்னேன், கார்லேயே நிறைய சைஸ் கார் இருக்கு தெரியுமா, மாருதி காரு கொண்டு பண்றாங்க. ஆனா இந்த 150 மைல் ஸ்பீடு வரும்போது 3000 பவுண்ட் இருக்கிற காரை அப்படி காத்துல பறந்து வராங்க. எப்படின்னா அந்த காட்டு வருது,
புழுதியிலே பாருங்க, அவர்கள் காற்று புழுதிக்கும் காற்று முகத்தும் பிறக்க துரும்பு. காரை உங்களால் தூக்க முடியுமா? ஆனா இந்த காத்து என்ன செய்யுது? அப்படியே அடிச்சு புழுகிட்டே இருக்கும். அடுத்து பாருங்க, இன்னொரு ஒரு ஒன்றை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். வெட்ஜ் டொராண்டோ அப்படின்னு சொல்றோம். வெட்ஜ் டொராண்டோனா எப்படின்னா 2 மைல் அகலத்துக்கு கேட்டுப்பாங்க. 2 மைல் அகலத்துக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இருக்கும். இது யார் கையில் இருக்குது? ஆண்டவர் தந்தை கோடவுன்ல வச்சிருக்காரு. அந்த கோடவுன்ல வச்சுக்கிட்டு இறைமை சொல்றது பார்த்தா புறப்பட சொல்றோம். புறப்படாது ஸ்டார்ட். இப்போ நம்ம முடிச்சிடும். நான் இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சு நம்ம என்ன செய்யும்? அதை புறப்பட்டு போக சொல்ல வேண்டியதில்லை. அதுலேயும் பாப்பா லைட் ஆகணும் அதெல்லாம் எதுவும் சொல்லிட்டு நம்ம நிமிஷம் போயிடும். அது மாதிரி யார் இருக்க போகிறது? ஆனால் 2வது சொல்ல ஏவி விடுறாங்க. போ இங்கே போய் அடிங்கிறார். இங்கே போய் அடித்தா என்ன செய்யணும்? அங்கே போய் தான் அடிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது என் தேவனே 13 என் தேவனே. இப்போ என் தேவனே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவனுக்கு ஒரு வல்லமை. அப்ப நம்ம அந்த வல்லமையை புரிஞ்சுக்கணும். சரி, ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்பட்டு இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசல். மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசல் கேட்டு இதான் நம்ம ஒரு பாட்டு படம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கம் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாய் இருந்து கண்ணீர் ஞாபகம் துடைக்கிறாரே. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நம்மிடத்துல வந்து அவர் வாசம். அதனாலதான் பாத்தீங்கன்னா 10வது வசனம் வாசம். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். தேவனுடைய அது இறங்கி வருவதற்காக. இப்ப ஆண்டவர் என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மளோட வாசம். அவர் ஒரு இடத்த வச்சிருக்கார். அது பேர் சியோன். அது எங்க இருக்குது? எருசலேம்ல இருக்கு. அது ஒரு இடம், பிளேஸ். இப்ப சாத்தானுக்கு என்ன ஆசை? அது நாம் கற்பிச்சு ஆண்டவர் விடுவாரா? விட மாட்டார். ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி. இன்று எங்களுடைய காலத்தில் நடக்கிறதை அவர் பார்க்க நீர் பாராட்டினீர் ஐயா. எத்தனையோ சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. உங்களுடைய தேசத்துக்கு விரமாக இருக்கிற எல்லா அந்தகார சத்துக்களையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதம் பண்ணி இஸ்ரேல் தேசத்தை அதம் பண்ண விடாதபடி இம்மட்டும் காத்த எபனேசர் இனியும் காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே. ஆமென், ஆமென்.